ராஜா யுதிஷ்டரர் அவங்க முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யக்னாஸ், பூஜாஸ், ரிச்சுவல்ஸ் பண்றாரு. ஆயிரக்கணக்கான பிராமன்ஸ்க்கு தானம் பண்றாரு. தங்கத்தை அள்ளி அள்ளி தர்றாரு. இவ்வளவு பண்ணியும் அவங்க முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கல. இதை தெரிஞ்சுட்டு அவர் வெறுத்து போய் ஒரு நாள் காட்டுக்குள்ள நடந்து போறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை குடும்பத்தை பாக்குறாரு. அன்னைக்கான சாப்பாடு கூட அவங்களுக்கு இல்ல, அவ்வளவு கம்மியா தான் அவங்க கையில இருக்கு. அங்க ஒருத்தர் வராரு. அந்த ஏழை குடும்பத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த ஏழை குடும்பத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, அவரோட பங்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு. அதை பார்த்த மனைவியும் மகளும், நம்ம பசியில இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ரொம்ப பசியில இருக்காரு, அவரோட பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பாடையும் முழுசா எடுத்து கொடுத்துடுறாங்க. அந்த வேஷத்துல வந்தது யாருன்னா பிரம்மா. பிரம்மா ஏன் இந்த வேஷத்துல வந்து இந்த ஏழை மக்கள் கிட்ட கேட்டாங்கன்னா அது ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு. இது எல்லாத்தையுமே யுதிஷ்டர் பார்த்துட்டு இருந்தாரு. பிரம்மா யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு, நம்ம கையில காசு பணம் எல்லாமே அதிகமா இருந்து 4 பேருக்கு தானம் பண்றது இல்ல, எதுவுமே இல்லாத பட்சத்துலயும் அவங்க மனசார அவங்களுக்கும் இல்லாம எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பசியில இருக்கிறவங்களுக்கு பசி போக்குறது தான் உண்மையான தானம், இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிறைய காசு செலவு பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே எல்லா யக்னாஸும் பூஜாஸும் செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையான அன்போட பாசத்தோட 4 பேருக்கு மனசார சாப்பாடு போட்டாலே, அவங்க கஷ்டத்தை தீர்த்தாலே அது மனுஷங்கள தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு ஜீவனா இருந்தாலும் சரி, அவங்களோட பசியை நம்ம தீக்கிறதுலதான் நம்மளுக்கு உண்மையான மோட்சமே இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சிவாய நம ஓம்.